திருப்பூர்லேருந்து வரீங்க. திருப்பூர்லேருந்து வரேங்க. இப்போ பிறந்தது நிஜம், போக போகிறது நிஜம். சரி. இப்போ மதியில் வாழ்க்கை நடக்குதா, இல்லை கர்ம வினை பிரகாரம் வாழ்க்கை நடக்குதா? கர்ம வினை பிரகாரம் வாழ்க்கை நடக்குது. அப்போ விதி ஐயா? அதான் விதி தான் கர்ம வினை. அப்போ இந்த மதிக்கும் இந்த கர்மக்கு ஏதாவது தொடர்பு இருக்குங்களா? இந்த விதியும் மதியும் சேர்ந்து தான் விளையாடுனுது. விதியால் நீ பிறந்த, மதியால் இப்போ வாழ்ந்துருக்குற, அவ்வளோதான் வித்தியாசம். கர்ம வினை எப்போ? அதுதான்ப்பா, கர்ம வினையால் தான் நீ பிறந்த. இல்லைன்னா நீ பிறக்க போட்டு இல்லையே. உன் கர்மாவில் தான் நீ பிறந்த. என்ன வேலை செய்யற? கம்பெனி திருப்பூர் கார்மெண்ட்ஸ் ஃபீல்டுங்க. என்ன டெய்லர் வேலைங்க. டெய்லர் வேலை செய்யற. ஏன் அதை விட்டுப்பட்டு ஒரு எம்எல்ஏ மினிஸ்டர் இருக்குல்லம்மா? திருப்பூரில் நிறைய பணம் இருக்குதுப்பா, ஏன் ஆகல? என் விதி இப்படிதான் இருக்கு. அதான் இது தெரியுது இல்லை உனக்கு? சரிங்க. உன் விதியால் தான், ஒவ்வொருத்தனுடைய விதியால் தான் ஒவ்வொருத்த வாழ்க்கை நிர்ணயம் பண்ணுது. இல்லை நம்ம நினைக்கிறதெல்லாம் நடந்துடாது. நடந்துச்சுன்னா விதிக்கே வேலை இருக்காது. அதனால நினைவுகள் நமது, முடிவுகள் இறைவன் வாழுவோம். ஒரு வருஷமா உங்க வீட்டுக்கு பார்த்து, ஒரு வருஷமா தான் பார்த்தியா? 40 வருஷமா பேசுங்க. எவ்வளோ நாளாக பார்க்காத பார்த்து சொன்னேன். சொல்லு. பார்த்துருந்து நீங்கள் சொன்னீங்க மாமிசம் சாப்பிடக்கூடாது. சரி அப்படின்னு. மாமிசம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னீங்க. சரி. சாப்பிடாத இல்லை. சரி. அதே ஒரு வருஷமாக நானும் சாப்பிடாத இருந்தேன். சரி. சரி, வீட்டில் எல்லாம் கேள்வி கேட்டாங்க, ஏன் நீ மாமிசம் சாப்பிட மாட்டீங்க சரி அப்படின்னு கேட்டாங்க. சரி. யார் சொன்னாங்க உங்களுக்கு அப்படின்னு கேட்டாங்க. நான் அதேமாரி கதையெல்லாம் சொல்லத, பட்டுன்னு சொல்லு. யூடியூப்பில் பார்த்தேன், சாமியார் குரு அவர் சொன்னார். அதனால நான் மாமிசம் சாப்பிடாத. சரி 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 சாமி. சரி, அத்தை கேள்வி சாமி, இது வந்து நம்ம காலமாயிரம்ல, ஹரிச்சந்திரன் கோயிலுக்கு போகிறோம். ஹரிச்சந்திரன் கோயிலுக்கு போகிறாங்கல்ல? ஹரிச்சந்திரன் கோயிலுக்கு? ஹரிச்சந்திரன் எங்கே இருக்கிறான்? இல்லை, அங்கே கோயில் இருக்கும், அவசரம் பண்ணாங்க சாமி. எங்கே இருக்கிறான்னு கேட்டேன் நான். இல்லை, ஏன்னா நான் பார்க்கல, போய் பார்த்துருப்பேன், அதுக்கு தான் கேட்டேன். இல்லை, அவசரம் பண்ணுறாங்க சாமி. அது பண்ணுறாங்க, அவங்க சாவு போகும்போது பண்ணுறாங்க. இப்போ நம்ம தனிப்பட்டில் போய் நம்ம போய் பண்ணலாமா? ஹரிச்சந்திரன் என்ன அர்த்தம் சொல்லு, பண்ணலாமா பண்ணுவாங்க? தெரியாது சாமி, அதான் உங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஹரிச்சந்திரனை பற்றி பேச நீ ஹரிச்சந்திரனா மாறு, அப்போ பண்ணலாம். ஹரிச்சந்திரன் உத்தம, உலகத்தில் அவன் காசி ராஜன். ஹரிச்சந்திரன்றவன் சாதாரண ஆள் கிடையாது, காசியினுடைய மண் அவன். அவனை விஸ்வாமித்திரர் என்ன பண்ணுறாரு, இவனுடைய பேர் வெளியே வரணும், உலகத்துக்கு வரணுன்றதுனால பொய் பேசுகிறான்றாரு. அவன் நான் பொய் பேச மாட்டேன்றான். பொய் பேசலாம், நீ இவ்வளோ கஷ்டம் சந்திக்க வேண்டாம். புள்ள கில்ல பொண்டாட்டி எல்லாத்தையும் இழக்கிறான். நீ இழப்பியா பின்ன இழக்காது, என்னத்துக்கு போய் உட்கார் போ. ஹரிச்சந்திரனை பற்றி, ஹரிச்சந்திரன் மாதிரி வாழ்ந்து ஹரிச்சந்திரனுக்கு அபிஷேகம் பண்ணு, சந்தோஷம். ஆனால் அயோக்கியனா வாழ்ந்து ஹரிச்சந்திரனுக்கு அபிஷேகம் பண்ணி என்ன புண்ணியம் இருக்குது? ஒரு புண்ணியமும் இல்லை. நம்மளை திருப்திக்க முதல்ல நீ, அப்புறம் அபிஷேகம்லாம் பண்ணலாம். அபிஷேகம் பண்ணுறதால உனக்கு ஒன்றுமே வராது, உன் துட்டு தான் தண்டமாக போகும். சாமி, என்னால் காசு கொடுக்க முடியாது. போயிட்டு கோயிலில் தொண்டு செய்கிறேன், செய்யிட்டு ஆனால் காசை வாங்கலை நான். அது எங்களுக்கு இது வருமா? என்ன வரும்? உன் பொழுதுபோக்கு போய் தொண்டு செய்கிற நேரம் போகிறதுக்கு எங்கன்னா ஊட்டாண்ட உட்காந்து வெட்டுங்கிறது, கோயிலாண்டு போனால் 4 பேர் வராங்கன்னு தொண்டு செய்கிறேன். அது என்ன ஒரு பெரிய விஷயமா? என்னால் முடிஞ்சது நான் செய்ய, அவ்வளோதான். அவங்கவுங்களால முடிஞ்சது அவங்கவுங்க செய்ய முடியும், தனியாக போய் செய்ய முடியாது. நான் சொல்கிறதெல்லாம் செய்ய முடியுமா? உன்னால் முடியாது. உன்னால் முடிஞ்சது எடுத்துப்போ, அது செய். கடவுளுக்கும் காமத்துக்கும் சம்மந்தம் இருக்குங்களா சார்? சம்மந்தம் இல்லைன்னா நீயே இருக்க மாட்டேன். கடவுளுக்கு உனக்கு சம்மந்தம் இல்லைன்னா நீ இந்த பூமியில் வாழவே முடியாது, செத்து போயிடுவார். சொல்லு. ஆதி காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஆண்களை தான் பெண்களை ஆதிக்கம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆண்களை தான் பெண்களை ஆதிக்கம் பண்ணிகிட்டு இருக்காங்க சாமி. இது வந்து வருங்காலத்தில் மாறுங்களா, இப்படியே இருக்குங்களா? இது நீ சொல்லிக்கிற காலகாலமாக பாரதி சொல்கிறாரு, பெண்கள் அடிமைப்படுத்தி வச்சுக்கிறான்டான்றாரு. எது உண்மை? நீ சொல்கிறது உண்மையா, பாரதி சொன்னது உண்மையா? அவர் சொல்கிறேன் சார். அவர் சொல்கிறேன் சார். பின்ன அப்புறம் எப்படி நீ அடிமை ஆகிட்ட பெண்ணுக்குன்றதுக்காக ஊரில் இருக்கிறவங்களாம் அடிமை ஆகிட்டான்னு நினச்சிக்காத. ஊரில் இருக்கிற பெண்ணெல்லாம் உன் பொண்டாட்டி அடிமைப்படுத்திட்டான், ஊரில் இருக்கிற புருஷனெல்லாம் எல்லா பொண்டாட்டி அடிமைப்படுத்திட்டான்னு நினைக்காது. உன்னை அடிமையிலேருந்து நீ எப்படி வெளியே வரணும்னு பாரு. கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லைங்க சார். பின்ன ஏன் நீ பெண்களை பற்றி பேசுகிற? கேள்வி இருக்கு உனக்கு. நீ சம்மந்தப்பட்டிருந்தீங்கன்னா கேள்வி கேட்டால் நியாயம் இருக்குது. நீ சம்மந்தப்படாத விஷயத்தை எப்படி கேள்வி கேட்குற? உங்கள் அப்பாவை உங்கள் அம்மா அடிமைப்படுத்திட்டு கேட்டீங்கன்னா நியாயம் இருக்குது. நீ எதுவுமே இல்லை அடிமைப்படுத்திட்டாங்கன்னு எப்படி சொல்கிற? பொம்பளைங்க மேலே நான் சொல்லிக்கிறேன், பொம்பளைன்றது ஒரு புனிதமான ஒரு பொம்பளைன்னு ஒன்று இல்லை. நீ இந்த உலகத்தில் வந்திருப்பியா? பின்ன
அதனால எதையுமே அவசரப்பட்டு கேட்கக்கூடாது, சிந்திக்கணும். இது சரியா தப்பா நம்மளே சிந்திச்சுட்டு கேள்வி கேளுங்க, தப்பு இல்லை. ஆனால் எதையும் சிந்திக்காத ஒருத்தர் மேலே பழி சொல்லக்கூடாது. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. பெண்ணு ஆணை அடக்கி வச்சிருக்கிறான், எத்தனையோ பெண்கள் ஆணை அடிமைப்படுத்தி வச்சுக்கிறான் வீட்டில். அதே நேரத்தில் பெண்கள் எத்தனையோ ஆம்பளைங்க குடும்பப்பட்டியும் இருக்கிறாங்க. இதில் யாரும் யோகியன்னு சொல்ல முடியாது. பெண்கள் எல்லாம் அயோக்கியம், ஆண்கள் எல்லாம் யோகியன்னு சொல்ல முடியாது இல்லையா? எல்லா ஆண்களும் பெண்களும் யோகியன்னு சொல்ல முடியாது. சில பெண்கள் கணவன்மார்களை எடுபடி மாதிரி வச்சிருக்கிறான். சில பெண்கள் ஆண்கள் ஒருபடி சோறு கூட போடாத வச்சிருக்கிறான். இவன் குடிச்சிட்டு வந்து கூத்தாடிக்கணும். அதனால ரெண்டும் சமமாக தான் இருக்குது. மாறினுட்டு என்ன பண்ண போற மாறி வருங்காலத்தில் மாறி நீ வருங்காலம் வரைக்கும் இருப்பியான்னு பாரு. இந்த காலத்தை பத்தி யோசி. எப்பவுமே கடந்த காலத்தை யோசிக்காத, வருங்காலத்தை யோசிக்காத. நிகழ்காலத்துல நம்ம என்ன பண்ணணும் அதை யோசி. அதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது. உங்களை வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி போய் பார்த்துருந்தேன் சாமி. உங்களை மாரி தெளிவாக சொல்லி இந்த மாதிரி புரியிற மாரி. ஏன்னா இது வரைக்கும் நான் சித்தர் புக்கெல்லாம் படிச்சிருக்கேன், ஆனால் அது இது புரியாது எனக்கு, விளக்கம் தெரியாது. அது அந்த திருக்குறள் எழுதின மாதிரி இருக்கும், படிப்பறிவு அந்த அளவுக்கு கிடையாது எனக்கு. ஆனால் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு விளக்கத்தை கொடுத்தீங்க பாருங்க. உண்மையிலே ஒரு வீடியோ உங்க பார்த்துட்டு அடுத்த வீடியோ தேடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. அறியாமையே உடம்புல நடுங்குது எனக்கு. அந்த அளவுக்கு வெறித்தனமாக பார்க்குற அளவுக்கு ஆகிடுச்சிங்க. ஆனால் அந்த அளவுக்கு தெளிவு. நீங்கள் சொல்கிறீங்க கேள்வி இருக்கான்னு, வீடியோவை பார்த்தாலே போதும், இதுக்கப்புறம் கேள்வியே கிடையாது. எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்லிட்டீங்க. நீங்கள் எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்லிட்டீங்க. நானும் எல்லாத்துக்கும் தேடி பார்த்தேன். பண்ணுவாங்கன்னா அவங்க மனசில் இதை கேட்கலான்னு நினச்சின்னு இருப்பாங்க, ஆனால் கேட்க முடியாத நிலையில் இருப்பாங்க. இது மாதிரி இடத்துக்கு வரும்போது யாராவது ஒருத்தர் அவங்க மனசில் இருக்கிற கேள்விக்கு ஏற்ற மாதிரி கேள்வி கேட்பாங்க. அப்போ பதில் சொல்லும்போது அது அவங்களுக்கும் விடை கிடைக்கும். அதனால் எல்லாரும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்கு தான்ப்பா பேசுகிறேன். உண்மையை தெரிஞ்சுக்கணும் முதல்ல. பொய்யான பக்தி பண்ணிக்கணும், போலி பக்தியில் தெரியக்கூடாது. உண்மையை தெரிஞ்சுக்கோ, உணர்வு, உன்னை தேடுன்னு சொல்லிங்கிறேன். நான் என்கிட்ட வா, நான் இப்படி பண்ணிடுறேன், உன்னை அப்படி ஒன்றும் பண்ண முடியாது என்னால். நானே ஒரு பிச்சைக்காரன் மாதிரி உட்காந்துங்கிறேன். உன்னை எங்கே நான் வசதி ஆக்குறது? அதனால் இது மாதிரி ஏமாத்துற வேலைலாம் நான் பண்ணுறதில்ல. உண்மையை சொல்லுவேன். எடுக்கலாம் போ. எனக்கு அதனால என்ன நஷ்டம்? ஐயா, இந்த உண்மையோட சக்தி தான் இவ்வளோ பெரிய ஒரு இதுவாக வந்து நிற்கிறதுக்கு காரணமே அதுதான். இவ்வளோ பேர் தேடி வர்றதுக்கு காரணமே அந்த உண்மையோட சக்தி தான், வேறு எதுவுமே கிடையாது. இவ்வளோ தூரம் இழுத்துட்டு வர்றதுக்கு காரணமே அதுதான். அது கயிறு போட்டு இழுத்த மாரி அவ்வளோ ஒரு தெளிவு. இந்த ஒரு தெளிவை நான் என் ஆயுசுக்கு பார்த்து கிடையாது, இதுக்கப்புறம் பார்க்க போகிறது கிடையாது. அந்த மாதிரி தாங்க இருக்குது. நன்றிங்க. காலத்தில் இறைவன் ஒவ்வொருத்தரும் அனுப்புவாங்க. ஒவ்வொரு காலத்துலேயும் ஒவ்வொரு மகான்கள் வந்திருக்கிறாங்க. இப்போ ரமணர் வந்தார் ஒரு காலம், வள்ளலார் வந்தார் ஒரு காலம், ராமகிருஷ்ணர் வந்தார் ஒரு காலம், விவேகானந்தர் வந்தார் ஒரு காலம். இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு மகானை இறைவன் அனுப்புவான் அந்த பூமிக்கு. அவனுடைய கடமைகளை செய்து போனிச்சோம்னா அவன் போய் இறைவனோட கலந்துடுவான். இதுதான் சுயற்சி. ஆனால் அந்த மகான்கள் வரும்போது அந்த மக்கள் அதை பயன்படுத்திக்கணும். மக்கள் என்ன பண்ணுறாங்க, அதை உதாசீனப்படுத்துகிறாங்க. இதனால தான் சிவவாய்க்கர் ரொம்ப அழகாக சொல்லுவார், ஒரு மகான் வரும்போது அவனை கல்லை தடிக்கிறீங்க, கட்டியை தடிக்கிறீங்க, அவனை திட்டுறீங்க, அடிக்கிறீங்க. ஆனால் அவன் போன பிறகு அவன் நின்ன இடத்த ஊந்து உங்களை மாதிரி முட்டாளி அவனை இருப்பானாடான்னு கேட்குறான். இருக்கும்போது பயன்படுத்திக்கல. ஆனால் கிண்டல் பண்ணுறது, கேலி பண்ணுறது, அடிக்கிறது, திட்டுறது, இந்த மாதிரி பண்ணுறது. ஆனால் போயிட்ட பிறகு அவனை ஊந்து குங்குறது என்ன பயன்றான்னு கேட்குறான். இந்த அளவுக்கு தெளிவாக சொல்லுங்கய்யா. அதனால தான் மக்களுக்கு புரியல. இந்த அளவுக்கு விளக்கி சொல்லல, அதனால தான் உங்களுக்கு புரியாமல் போயிடுச்சு. ஆத்மா நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு, நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு. பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்த பெருமானின் ஆசியாலே, பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்த பெருமானின் ஆசியாலே நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு, நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு.
வந்தோம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது, கூடி வந்தோம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது. தேடி வந்தோம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது, கூடி வந்தோம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது. நாடி வந்தோம் சாமியினை நன்மைகளும் வந்தது, நாடி வந்தோம் சாமியினை நன்மைகளும் வந்தது. கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது, கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது. பூமி எங்கும் சுத்துதுங்க சாமியோட பேச்சு, போலி வாக்கம் பற்றி தங்க உலகம் முழுக்க பேச்சு. வாங்க